வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த மக்காச்சோளம் எப்படி இதை நான் ஒரு டூல் வச்சுருக்கிறேன். நான் வாங்கினது அது என்னோட இந்த வீடியோவில் நான் காமிச்சேன். நான் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கின வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். அந்த இதை வச்சு தான் நம்ம இதை நம்ம எடுக்க போகிறோம். மாதுளை முத்துக்களை ரொம்ப சுலபமாக இது ஒரு 5 வயசு குழந்தைங்களுக்கு மேற்பட்ட குழந்தைங்க கூட அது ரொம்ப சுலபமாக எடுக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் இந்த கார்ன் ஸ்பைசி மசாலா அதையும் செய்ய போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் என்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா போட்டு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சுலபமானது. ஒரு 5 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் சொன்ன அந்த டூல் கார்ன் எடுக்கிற டூல் இதுதான். இது ஜஸ்ட் 40 rupees தான். இது ரொம்ப சுலபமாக வரும் இது எடுக்கிறதுக்கு. இதில் 2 பக்கமும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா லூஸ் பண்ணிக்கணும். இங்கே விட்டுட்டு இதை அப்படியே நம்ம போட்டு திருக வேண்டியது தான். நம்ம இதை அப்படியே வேகமாக நம்ம திருவிட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே திருவ வேண்டியது தான். நம்ம தேங்காய் திருவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஈஸியாக திருவ வேண்டியது தான். இதை நம்ம நார்மலாக நீங்கள் சும்மாவே இப்படியே கையில் எடுப்போம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இது அவ்வளோ வேஸ்ட்டே ஆகாது. பாருங்க, அப்படியே கிடைக்கும். சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இது கை வெட்டவோ ஒன்றுமே பண்ணாது. இது அதுங்கக்கிட்ட ஒரு 5 வயசுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கூட நீ எங்களுக்கு செஞ்சு கொடு, நான் உனக்கு ரெசிபி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுங்க அழகாக திருப்பி கொடுத்துருங்க. அது இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க குட்டீஸ்ங்கெல்லாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓரளவுக்கு இதை எடுத்துட்டோம். இது மாதிரி எல்லா நமக்கு தேவையானது எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது நார்மலாக கடையிலலாம் விற்கிற இடங்கள்லாம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மசாலா தூவி கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா அப்படி வாங்குங்க. ஆனால் கொஞ்சம் ரப்பர் ஆட்டம் இருக்கும் அது. இது நீங்கள் இப்படியே நீங்கள் மசாலா இது பண்ணி வதக்கி இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற அது பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பால் அந்த ருசி அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. அது அதனால் நான் வேக வைக்கலை. வேக வச்சு நான் இது உரிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும். வேக வச்சோம்னா இது இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ, பாயில் பண்ணது பிடிச்சிருந்ததுனாலும் பாயில் பண்ணி செஞ்சுக்கோங்க. நார்மலாக இந்த ரெசிபி பாயில் பண்ணி செய்கிறது தான். ஆனால் எங்களுக்கு அப்படியே பச்சையாக எங்களுக்கு சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாயில் பண்ணுறதை விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நமக்கு நல்லாவே ரேப் பண்ணி தான் வருது. உங்களுக்கு கார்ன் உங்களுக்கு நமக்கு சுத்தமாக நல்லா நம்ம நிறையா எடுத்துகிட்டு தான் வருது. அதனால் நம்ம இதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம அப்படியே கூட நம்ம பச்சையாகவே கூட நம்ம சாப்பிடணும். மெயினாக பச்சையாக தான் சாப்பிட்ணும். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. எவ்வளோ சாப்பிட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இந்த தமிழ்நாட்டு ஸ்டைலில். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கிறேன். நான் இதை நம்ம ஸ்பைசி மசாலா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நெய் நான் கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன். நெய் நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் விட்டுக்கினாலும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் நெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் அப்படியே மெல்ட் ஆகுது. நீங்கள் பட்டர் போடணுன்னா கூட பட்டரும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இதுவாகிடுச்சு. நான் இது இந்த அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைஸ் அதிகமாக சாப்பிடுவீங்களோ, ரொம்ப சின்ன குழந்தை ஒரு 10 வயசு குழந்தைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 20 வயசு பிள்ளைங்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போதும். இதில் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், நிறையா போடக்கூடாது. அப்படியே ஒரு இதுதான், ஒரு பிஞ்சை விட கம்மியாக போடணும். இது இவ்வளோ தான். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் அப்படியே வதக்கிட்டு அவ்வளோதான். இது கொட்டி கிளறிட வேண்டியது தான். நல்ல காரம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கூட நீங்கள் ஒரு பிஞ்சு காரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். தனி மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நம்ம சர்விங்க்கு சேர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you next video புதிய தகவலுடன் இந்திரா சிதரவன். நன்றி, வணக்கம்.